வணக்கம். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபேல் மூர்த்தி மற்றும் மற்ற மாவட்ட தலைவர்கள் மதுரை செக்கானூரணி சார் பதிவாளர் உமாதேவி மீது புகார் மனு தாக்கல் செய்துள்ளனர். மதுரை செக்கானூரணி சார் பதிவாளர் உமாதேவி சிறு குறு விவசாய நிலங்களை அளிக்கும் விதத்தில் வழிகாட்டு மதிப்பீடு இல்லாமல் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பதிவது மட்டுமில்லாமல் செக்கானூரணி பகுதியில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் போலி பத்திரப்பதிவு செய்துள்ளார். பத்திரப்பதிவு செய்ய வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்குவதால் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபேல் மூர்த்தி தமிழ்நாடு ஆளுநருக்கு மதுரை செக்கானூரணி சார் பதிவாளர் உமாதேவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் ஒரு அரசியல் சார்பற்றது. இன்னைக்கு செக்கானூர்னில உமாதேவி அப்படிங்கிற ஒரு சார் பதிவாளர், அவர் மேல நாங்க டிஐஜிலிருந்து ஐஜிலிருந்து ஆடியோல திருமங்கலம் ஆடியோல இருந்து அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, சிறு குறு விவசாயிகளை பூரா 50 சென்ட் 25 சென்ட் பதியணும்னா இந்த சார் பதிவாளர் உமாதேவி அவர்கள் சதுரடி கணக்குல விளைநிலங்களை பதிகிறாங்க. சதுரடி கணக்குல விளைநிலங்களை பதிஞ்சா விவசாயமே இல்லாம அவங்க வீட்டு மனையடியா மாறிடும். ஆனா சதுரடியை தான் பதிவே அப்படின்றாங்க. ஆனா அதற்கு ஜீவோ இல்ல. ஆனா இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை காட்டுறேன். இந்த செக்கானூர் சார் பதிவாளர் இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எங்க விவசாயி அவர் இங்க பத்திரம் பதிஞ்சிருக்காரு. பத்திரம் பதிஞ்சு வாரிசு சர்டிபிகேட் காமிச்சிருக்காரு. இது பழைய வாரிசு சர்டிபிகேட், புதுசா வேணும் அப்படின்னு இருக்காங்க. புது வாரிசு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்தாலும் இவங்க பதியாம பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இந்த உமாதேவி மேடம், செக்கானூரணி மேடம், ஏன் பெண்டிங்ல வைக்கணும்? பழச நீங்க காமிக்கிறாங்க, அது வேணான்றீங்க. புதுசா வாரிசு சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றீங்க. 8 மாசமா அந்த விவசாய இந்த உமாதேவி மேடம் செக்கானூர் சார் பதிவாளர் இப்படி பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத பத்திரம் எழுத்தாளர்கிட்ட பதிஞ்சுட்டாங்களா. அவங்களுக்கு பிடிக்கிற பத்திரம் இருக்காங்க, வாங்கி கொடுக்கிறவங்க, அவங்ககிட்ட கொடுத்தா பதியலாம். ஆனா இந்த விவசாயி 8 மாசமா அந்த பத்திரத்தை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இதே இடத்துல ஒரு 3 ஏக்கரை இந்த உமாதேவி மேடம் போலி பத்திரம், ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் போலியா இங்க ஒரு 3 ஏக்கரை இந்த மேடம் என்ன செஞ்சிருக்காங்க, பதிஞ்சிருக்காங்க. காட்டுறேன், நீங்க பாருங்க. இந்த சாட்சி சொல்லுவாங்க 2 பேரு. இந்த 2 பேரும் பயங்கர பாதிக்கப்பட்டவங்க. பேர் சேதுபதி, அப்பா வந்து கணபதி பாண்டி. வந்து நாங்க வந்து ஒரு விக்கிறோம். எங்க ஒரு கஸ்டமர் இடம் பார்த்து வாங்குறாங்க. சரி, அப்பா பேர் கணபதி பாண்டி. அப்பாவுக்கு 4 பேர் வாரிசு, 3 பேரு. சரி, அம்மா ஒண்ணு, அக்கா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு. நாங்க எல்லாருமே கைது போட்டு கொடுத்துட்டோம். அவங்க டாக்குமெண்ட் என்னத்துவாங்க, வாரிசு ஒன்று வாங்கிட்டு வாங்க, அப்பதான் கொடுக்கோன்றாங்க. நீங்க எப்ப வாங்குனீங்க வாரிசு? 2002 வாங்கி வச்சிருக்கோம். சரி, அவங்க 2002 கொடுத்ததுக்கு அப்புறமும் இல்ல இது பழைய இதா இருக்கு, புதுசு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. புதுசு ரெக்கார்டு கொண்டு வந்து வாங்கிட்டேன். புதுசு கொடுத்துட்டேன். உள்ள ஒருத்தர் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. சரி, உள்ள கொடுத்தது திரும்பி ஏதாவது ரீசன் சொல்லி டாக்குமெண்ட் பெண்டிங் வச்சுட்டே இருக்காங்க. 8 மாசம் ஆச்சு பெண்டிங் வச்சு. 8 மாசம் ஆச்சா? டாக்குமெண்ட் கொடுக்கல. நீங்க ஒரிஜினல் கொடுத்தீங்க? ஒரிஜினல் கொடுத்து எல்லா ஒரிஜினலும் அங்கதான் இருக்கு. ஏதாவது கொடுங்க, என்ன அப்ப தருவோன்ற மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு கேக்குறாங்க? அது 2-3 லட்சம் கேக்குறாங்க. 2-3 லட்சம் கேக்குறாங்க. எங்க செக்கானூர் யார் கேக்குறா? உள்ள சிறு அம்மா அந்த மேடம் யாரு? சார் பதிவாளர் மேடம் கேக்குறாங்க. அப்ப நீங்க ஒரிஜினல் கொடுத்து 8 மாசம் ஆச்சு, டாக்குமெண்ட் தர மாட்டாங்க. ரீசன் கேட்டா ஏதாவது ரீசன் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, தவிர ரீசன் கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. இவங்களுக்கும் பத்திர பதிவு ஆபீசருக்கும் உள்ள ஒரு சின்ன போட்டி இருந்தா அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். எங்க டாக்குமெண்ட் பாருங்க, என்ன ரீசன் இருக்கு உங்களுக்கு, என்ன இருக்கு? என் பேர் பிரபாரன், அப்பா பேர் பாலராஜ். சொந்த ஊர் வந்து கே புளியங்குளம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொங்கூர் புளியங்குளத்துல வந்து என் சர்வ நம்பர் கட்டுப்பட்டதுல வந்து 55 சென்ட் இருக்கு. என் பேரு தான் பட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வர 16ஆம் தேதி வந்து போலியோ வந்து வித்திருக்காரு, சொத்தை வித்திருக்காரு. ஒருத்தர் பேர்ல பட்டா இருக்கு, ஆனா ஒரு ஆள் போலி பட்டாக்காரனுக்கு இவங்க 45 சென்ட் பதிஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த உமாதேவி மேடம் சார் பதிவாளர். இந்த 2 சாட்சியை நீங்க பாருங்க. அவ்வளவு ஒரு இந்த செக்கானூர் பகுதி எல்லாம் விளை நிலங்கள்லாம் நாசமா போகுது, விளை நிலங்கள்லாம் வீட்டடி மனையா போகுது. காரணம் யாருன்னா இந்த உமாதேவி சார் பதிவாளர் தான். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக கவர்னர் அவர்களே, மிந்தி முதலமைச்சரா சொல்லி பிரயோஜனமா போச்சே. ஆனா இன்றைக்கு இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் இவ்வளவு ஆதாரங்களோடு செக்கானூர் சார் பதிவாளர் உமாதேவி மேடம் மேல தனிப்பட்ட வழக்கு, பொதுநல வழக்கு நாங்கள் தொடுப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.
இதை பார்த்தவர்கள் திருந்தாதவர்கள் இன்னும் திருந்த மாட்டாங்க நினைக்கிறோம். எவ்வளவு மனு கொடுத்து பார்த்துட்டு அப்படி செய்யாதீங்கன்னு. லஞ்சம் 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 இங்க தலைவிரிச்சு ஆடுது. அதனால இதை பார்த்து கொண்டு ஐஜி அவர்களே, உடனடியாக தேர்தல் கமிஷன் அவர்களே, உடனடியாக விவசாயிகளையும் பொதுமக்களையும் செக்கானூர் பகுதியிலிருந்து காப்பாற்றும்படி நான் உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த உமாதேவி மேடம் ரொம்ப அரகண்டா, இங்க காசு இல்லாம யாரும் பதிய முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பத்திரம் எழுதுறவங்க தான் கொடுத்தாதான் பதிய முடியுது. இங்க இருக்க பத்திரம் எல்லாம் விசாரிச்சுக்கோங்க. ஆகவே இவர்களை கைது செய்ய வேண்டும். உமாதேவி மேடமை, செக்கானூரணி சார் பதிவாளரை கைது செய்ய வேண்டும் என்று அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து எங்க கண்டனத்தை நாங்க பதிவு பண்றோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன். நன்றி, வணக்கம்.